ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென முதல்வருக்கு ஃபோன் போட்டு ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இந்த விஷயம் காங்கிரஸ் தலைமையையே அதிர வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அதிர வைக்கக்கூடிய வகையில் சிஎம் விஜயின் அவர்களுடைய ஒற்றை வார்த்தை அமைய பெற்றிருக்கிறதுங்க. இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ரகசியமே உடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான திருப்பங்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரஸ் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக பேசியதா தகவல் வெளியாகியிருந்ததுங்க. இந்த உரையாடலின் போது கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா போன்ற தென் மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் முதல்வர்களுடன் இணைந்து செயல்படுமாறு அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் நேரில் பங்கேற்குமாறு ராகுல் காந்தி வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. இருப்பினும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் இணைவதற்கு உடன்பாடில்லை என்பதை தெளிவுபடுத்திய முதல்வர் விஜய் தற்போதைக்கு தங்களது கட்சி இந்தியா கூட்டணியில் இணையாது என்பதை மிகவும் உறுதியாக மறுத்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் வந்து தெரிவித்து வருகின்றன. இது ஒரு புறம் இருந்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் அதிரடியை காட்டி வருகிறாரு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், அதை தொடர்ந்து இடதுசாரி அமைப்புகளும் சிறுபான்மையினரினுடைய ஆதரவு பிரிவுகளும் தங்களின் அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் முதல்வர் விஜய் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற எல்லா திட்டங்களையுமே வைத்திருக்காரு. தனது அமைச்சரவை சகாக்கள் மத்தியில் பேசிய அவர், கூட்டணி மாற்றங்கள் என்பது அரசியலில் இயல்பான ஒன்றுதான் என்பதை பக்குவமாக விளக்கியும் இருக்கார். எத்தகைய சூழ்நிலையிலையும் ஆட்சியை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற தெளிவான திட்டமிடல் தன்னிடம் இருப்பதாக அவர் அமைச்சர்களுக்கு நம்பிக்கை அளித்தது அமைச்சரவையில் இருந்த பதட்டத்தை தணித்து ஒருவிதமான நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கின்றன. கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதால் ஆட்சி கவர்ந்துவிடும் என்ற மாயையை உடைத்தெறியும் வகையில் விஜய் ஒரு புதிய அரசியல் வியூகத்தை கையில் எடுத்திருக்கார். காங்கிரஸ் கட்சியை மட்டும் நம்பிக்கையான துணையாக கொண்டு ஆட்சியை முழுமையாக வழிநடத்தும் அவரது திறன் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய பக்கமாக பார்க்கப்படுகிறது. பல கட்சிகளின் ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி நடக்கும் என்ற மரபை உடைத்து ஒரு ஸ்திரமான நிர்வாகத்தை வழங்க தேவையான அதிகார கணக்குகளை அவர் மிக நுணுக்கமாக கையாண்டும் வருகிறார். தனக்கு துணையாக இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவை மட்டும் உறுதிப்படுத்தி கொண்டு நிர்வாக பணிகளில் எந்தவித தொய்வும் ஏற்படாமல் அவர் பார்த்து கொள்வது அவரது நிர்வாக திறமைக்கு சான்றாகும். அமைச்சர்களிடம் அவர் பேசிய போது எல்லோரும் அவரவர் வேலையை மட்டும் கவனிங்க அப்படின்னு அவர் உறுதியாகவே கூறியிருந்தார். ஆட்சியின் மீதான அவரது கட்டுப்பாட்டை உணர்த்துகிறது. கூட்டணி குறித்த விவாதங்கள்லையோ அல்லது வெளியேறும் கட்சிகளின் விமர்சனங்கள்லையோ நேரத்தை செலவிடாமல் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல மட்டுமே அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாகவே இருக்காராம். அரசியல் சர்ச்சைகளை கண்டு பயப்படாமல் மக்களுக்கான பணிகளில் கவனம் செலுத்தினாலே ஆட்சி தானாகவே நடைபெறும் என்ற அவரது மந்திரம் அமைச்சர்களிடையே ஒரு தெளிவான இலக்கை உருவாக்கியுள்ளது. இது வெறும் ஆட்சியை தக்க வைக்கும் முயற்சி மட்டுமல்ல, நிர்வாகத்தில் ஒரு கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் முயற்சியாகவும் அமைகிறது. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக தொடரும் அப்படிங்கிறதுல தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று விஜய் அமைச்சர்களிடம் அழுத்தம் திருத்தமாகவே தெரிவித்திருக்கார். அவர் முன்வைக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் களத்தில் அவர் மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் நன்மதிப்பை பெற்ற திட்டங்களின் அடிப்படையிலையும் அமைந்திருக்கிறது. 5 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்டகால அளவு. அந்த பயணத்தில் பல சோதனைகள் வரக்கூடும் என்பதையும் உணர்ந்தே அவர்
அவர் இந்த உறுதியை வழங்கியும் இருக்கார். ஆட்சியை தக்க வைக்க தெரிந்த தலைவனுக்கு மக்கள் ஆதரவை எப்படி தக்க வைக்க வேண்டும் என்பதும் நன்றாகவே தெரிந்திருக்கிறது என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் நிரூபித்து வருகிறார். எதிர்க்கட்சிகள் பலவும் இந்த ஆட்சி விரைவில் கலைந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பில் குழப்பங்களை விளைவிக்க முயன்றாலும் விஜயின் இந்த செயல்பாடு அவர்களை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கூட்டணி உடைப்பு என்பது ஒரு ஆட்சியின் முடிவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக ஒரு ஆட்சியின் வலிமையை சோதிக்கும் ஒரு வாய்ப்பாகவே அவர் பார்க்கிறார். காங்கிரஸ் கட்சியுடன் மட்டும் இணைந்து அவர் மேற்கொள்ளும் இந்த தனித்துவமான பயணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையில் பதட்டமடையாமல் தனது இலக்கை நோக்கி உறுதியாக நடக்கும் ஒரு தலைவனின் பண்புகளை அவரிடம் தெளிவாகவே காண முடிகிறது. முடிவாக தமிழக அரசியல்ல விஜய் ஒரு தனி பாதையை வகுத்து கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. கூட்டணி அரசியல் என்ற வரையறைக்குள் சிக்கி தவிக்காம மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே ஒரு ஆட்சியின் உண்மையான வெற்றி என்பதை அவர் உணர்த்தியும் இருக்கார். அமைச்சர்களுக்கு தைரியம் கூறி தனது இலக்கில் உறுதியாக இருக்கும் விஜயின் பயணம் வரக்கூடிய ஆண்டுகளில் தமிழக அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. அரசியல் விமர்சனங்களையும் கூட்டணி மாற்றங்களையும் கடந்து ஒரு நிர்வாகியாகவும் தலைவனாகவும் அவர் மேற்கொள்ளும் இந்த முயற்சி தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சியை வழங்க வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை என்பதில் அவர் தெளிவாகவே இருக்கிறாரு அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகளுடைய மனுக்கள் தொடர்ச்சியாக அளித்து வரும் நிலையில் இது குறித்த கேள்விக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் பதிலும் அளித்திருக்கார். தாவிக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் மகளிருக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உரிமை தொகை எப்பொழுது உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் பேட்டியில் முழு விவரங்கள் பார்க்கலாம். தமிழக முதல்வர் விஜய் ஒவ்வொரு துறையிலையும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து வருகிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக 5 ஆண்டு திட்டம் என்ற முறையில் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே என்னென்ன திட்டங்கள் 5 ஆண்டுகள் வகுக்க வேண்டும் என்பதை திட்ட வடிவமாக துறையின் வாரியாக ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு துறையிலையும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. விஜயின் காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றே சொல்லலாம். மக்கள் மகிழ்ச்சியாகவே இருக்காங்க. நல்லாட்சி தமிழகத்தில் மலர்ந்தும் இருக்கிறது. சந்திக்கின்ற அத்தனை பேரும் முதல்வர் விஜயை பார்த்த பிறகு இப்படிப்பட்ட முதல்வரை நாங்கள் காணவில்லை என்று கூறுகிறார்கள் என்றார். குதிரை பேரம் தொடர்பாக அதிமுக புகார் அளித்தது பற்றி செய்தியாளர்கள் கேட்டறிந்தனர். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் அதிமுகவினர் நெஞ்சில் கை வைத்து சொல்ல வேண்டும். 47 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு நாம் முதல்வர் ஆகலாம் என்று புதுவையில் பேசினாரா இல்லையா? இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் தெளிவாக சொன்ன பிறகு அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. இன்னைக்கு வந்து பொய் என்கிறார், வெளியே வந்து அனைவரும் சொல்கிறார்கள். மனுக்கள் வாங்கிய உடனேயே தீர்வு காண முடியாது. ஒரு திருமணம் என்றாலே எவ்வளவு வேலைகள் இருக்கின்றன. அதுபோல தான் இது. நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் நடைபெறும். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கடிதம் வந்த பிறகு முதல்வர் முடிவு செய்வார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு என்று வைகோ சொல்லியது பற்றி கேட்கிறீர்கள். ஒவ்வொரு தலைவரும் அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள். அது பற்றி நான் கூறுவது சரியாக இருக்காது அப்படின்னு செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார்.